விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே நான் கேட்டுக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, விருச்சிக ராசி அப்படின்னாலே தேர் எக்ஸ்ட்ராடினரி ஸ்மார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தே கெட் தி இன்ட்யூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு நம்ம வந்து சொல்லலாம். தே ஆர் ரியலி அ பாஸ். விருச்சிகம்னாலே தே ஆர் பாஸ். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு 10ல் போய் சுக்கிரனும் கேதுவும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ தொழில் சம்பந்தமா, ஃபினான்ஸ் சம்பந்தமா எங்கெல்லாம் பொருளாதாரம் வரணுமோ, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லேண்ட் வந்து நீங்கள் விற்கிறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஃபினான்ஸுன்றது பொருள்து இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் சிவனேன்னு இருந்துட்டு நீங்கள் விற்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாங்குறவங்க வந்து லாஸ்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் பத்தலை அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஓன்றது வரும். அதே மாதிரி உங்களுடைய லேபரர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் அது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது இப்போ அறவே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். லோன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இப்போ டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு தேவையில்லாமல் யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் ஒரு தடுமாற்றமான நிலை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. குழப்பம்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்கள்.